இப்போ முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ் நம்ம திமுக காங்கிரஸ் கேம்ப்ல பாக்குறோம். பட் ஒரு கேள்வி என்ன எல்லார் மனதிலையும் எழுது அப்படின்னா, திமுக காங்கிரஸ் முக்கியமா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் மேலிட தலைமை, டெல்லி தலைமை தான் முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்துலயும் அவங்க வந்து அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தக்கூடிய இடத்துலயும் இருக்காங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தை குழு இந்த பக்கம் கிரீஷ் சோடங்கரும், அந்த பக்கம் திரு TR பாலு அவர்களும் எந்த முடிவையும் உடனடியாக இன்றைக்கு எடுத்து விட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனதிலையும் இருக்கு. இல்ல இது வந்து ஒரு முதற்கட்டமா அமைந்து பிறகு ரெண்டு தலைமைகளும் பேசிக்கொண்ட பிறகு இது இறுதியாகுமா? இது என்ன மாதிரியான ஒரு பாதையில போகுது ரமேஷ்? அதாவது அண்ணா அறிவாலயத்துல இன்றைக்கு அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கு அப்படின்னு தான் நம்ம இதை எடுத்துக்கணும். இதுக்கு முன்னாடியே திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு, அந்த நம்பர்ஸை எண்ணிக்கை உறுதிப்படுத்துவது சம்பந்தமான பேச்சுவார்த்தை எல்லாமே நடந்துருச்சு. திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமையோடு தொடர்ந்து பேசிட்டு தான் இருப்பாங்க. திமுகவின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி MP சில நாட்களுக்கு முன்னாடி ராகுல் காந்தியை டெல்லியில சந்திச்சு பேசியிருந்தாங்க. அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும், எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பட்டியலை கொடுத்ததா சொன்னாங்க. அதே மாதிரி KC வேணுகோபால் 22ஆம் தேதி முதலமைச்சரை ஆழ்வார்பேட்டை இல்லத்துல சந்திச்சு பேசியிருந்தார். அப்போது காங்கிரசுக்கு எங்களுக்கு இந்தந்த தொகுதியில எல்லாம் வாக்கு வங்கி பலமா இருக்கு, இந்த தொகுதிகள் எல்லாம் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சில பட்டியலை KC வேணுகோபால் முதலமைச்சர்கிட்ட கொடுத்திருந்தாரு. அதற்கு பிறகுதான் திமுக தலைமை ஒரு ஆலோசனையை நடத்தினாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை தொகுதிகளை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனையை நடத்தியிருந்தாங்க. இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த ஆலோசனை அப்படிங்கிறது ஒரு அதிகாரப்பூர்வமாக திமுக காங்கிரஸ் கூட்டணியை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு ஆலோசனையாகத்தான், பேச்சுவார்த்தையாகத்தான் இன்றைய பேச்சுவார்த்தை பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்னு பல தகவல்கள் வந்திருந்தது. கிறிஸ்தூடங்கர் கூட செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கும் போதெல்லாம் தேர்தல் சமயத்துல ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே பல கட்சிகளோடு பேசதான் செய்வாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனால காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில உறுதியாக இருக்கிறதா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழுந்த நிலையில தான் திமுக காங்கிரஸ் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை எப்போது தொடங்கும், அது தாமதமாகுமா அப்படின்லாம் பல்வேறு கேள்விகள் எழுந்த நிலையில இன்றைக்கு அந்த அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை அண்ணா அறிவாலயத்துல தொடங்கிவிட்டது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு நம்பர்ஸ் இன்றைக்கு இறுதி செய்யப்படும். ஆனா அது ஒப்பந்தம் கையெழுத்தாகுமான்னு கேட்டா கையெழுத்தாகாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு திமுக என்ன சொன்னாங்க அப்படிங்கிற தகவலை தேசிய தலைமைக்கு சொல்லுவாங்க. தேசிய தலைமை மறுபடியும் திமுக தலைமையோடு பேசுவாங்க. அதனால காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைமையும் திமுக தலைமையும் மறுபடியும் ஒரு ஆலோசனையில ஈடுபட்டு அதற்கு பிறகுதான் இந்த தொகுதியில நம்பர்ஸ் எல்லாம் இறுதி செய்யப்படும். இன்றும் திமுக காங்கிரஸ் அந்த தொகுதி ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு 4-5 நாட்கள் ஆகலாம் அப்படிங்கிற தகவல் தான் களத்துல நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ரைட், நன்றி ரமேஷ், விரிவான உங்கள் தகவல்களுக்கு. இது வந்து ஒரு முக்கியமான முதல் படி, முக்கியமான அதிகாரப்பூர்வமான படி. ஆனா இதுவே ஃபைனல் கிடையாது, இன்றைக்கு முழுசா ஃபைனல் ஆகாது. பட் அட்லீஸ்ட் எண்ணிக்கைகளை இன்னைக்கு உறுதி செய்வாங்க அப்படிங்கிற மாதிரியாக எதிர்பார்ப்ப சொல்றீங்க. நம்ம பார்ப்போம் ரமேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.